ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 ட்ரிக்கு சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ரோஸ் பிளான்ட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லா சேஞ்ச் பண்ண முடியும். அது என்னன்றது இப்போ வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 லீஃப் இருக்கும்ல, அந்த 5 லீஃபில் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க லீஃப் மட்டும் கட் பண்ணிடணும். அந்த லீஃபு பார்த்தீங்கன்னா எண்டாக இருக்கும் பாருங்கள், அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் அந்த லீஃபில் பட்டு நிறைய அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் மட்டும் கொஞ்சம் பெருசாகிட்டே போகும். நீங்கள் மற்ற லீஃப் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது அந்த லீஃப் மட்டும் கண்டிப்பாக பெருசாக இருக்கும். இருக்கிற 5 லீஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒரு லீஃபை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகும். 3 லீஃப் இருந்தாலும் சரி, 7 லீஃப் இருந்தாலும் சரி, 5 லீஃப் இருந்தாலும் சரி, அது கடைசியில் உள்ள லீஃப் மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுறதால பார்த்தீங்கன்னா க்ரோத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 5 ml பால் வந்து பச்சை பால் இருந்ததுன்னா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வாங்க. அந்த அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் ரிமூவ் ஆகும். ப்ளஸ் அதில் வந்து கால்சியம் இருக்கிறதால லீஃப் குவாலிட்டி கொஞ்சம் அப்படியே மாற வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இருக்குது, சரிங்களா. கால்சியம் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க.